கண்டிப்பா விஜய் அண்ணா ஜெயிப்பாரு. திமுக தோக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா மத்த மாநிலங்கள்லாம் கஷ்டப்படும். நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மாதிரி நம்ம நாட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு மத்த மாநிலங்கள் எல்லாமே கஷ்டப்படும். மக்கள் பூரா வேலை வேணும். விவசாயி பூரா லோன் தள்ளுபடி. விவசாயம் பண்றவங்க பூரா இலவச லோனு. எந்த காசு போடுறதால ஆனா இந்த 100 வேலை தள்ளுபடி. மோடி பண்ற வேலை தப்பு. ஆனா விவசாயி பூரா பாதிக்கப்படுறாங்க. ஆமா வேலைக்கு ஆள் கிடைக்கல. நாங்க கேட்டோமா? யாரு நாங்க கேட்டோமா? 100 நாள் வேலை கேளுங்க. கேட்கல 100 வேலை கேட்கல. டிஎம்கே ஆட்சிக்கு வந்து என்ன செய்யலன்னு என்ன செஞ்சாங்க நீங்களே சொல்லுங்க. பொண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க சொல்ற மாதிரி கட்சி தீபம் மீட்பான்னு சொன்னாங்க, மீட்கல. ஃபர்ஸ்ட் உதயநிதி என்ன சொன்னாரு, நாங்கள் ஆட்சி வந்தோம் ஃபர்ஸ்ட் நீட் தேர்வு தான் ஒத்துழைப்பாங்க சொன்னாங்க. ஏன் இன்னும் ஒத்து வைக்கல? அவங்களுக்கு வைக்க தெரியலையா? ஒயின் ஷாப்ல 1000 கோடி மோசடி பண்ண தெரியுது, இதுல பண்ண எது இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? அரசு ஊழியருக்கு மானியம் வழங்கல. வேற என்ன பண்றது சொன்னாங்க? டீசல் விலை, பெட்ரோல் விலை குறைப்பன்னு சொன்னாங்க. எதுவும் பண்ணல. இலவச கல்வி எதுவுமே பண்ணல. என்னதான் பண்றாங்க? ஆட்சியில இருக்காங்க, அவங்க பரம்பரையா இருக்காங்க. சரி வந்தோடனே இப்ப சொல்றாரு எங்க தலைவரை பத்தி, இவர் வந்தோடனே சிஎம் ஆயிடுவாரு, வந்தோடனே சிஎம் ஆயிரானு. இவங்க பையன் இப்பதானே வந்தாரு, வந்தோடனே டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. அந்த 3 மாசத்துல இளைஞர் மாநில தலைவர் போஸ்டிங் கொடுத்தீங்க. அடுத்த 3 மாசத்துல அவர் அமைச்சர் ஆக்குனீங்க. அடுத்த 3 மாசத்துல டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. ஏன் டிவிக்கேல எல்லாத்துலயும் எவ்வளவு பொறுப்புல உள்ளவங்களா இருக்காங்க. இப்போ நீங்க வந்தோடனே நீங்க எல்லாம் பண்ணலாம், நாங்க வந்தோடனே எங்க தலைவர் வந்து சிஎம் ஆக்கணும் நாங்க சொல்லக்கூடாதா? ஏன் டிஎம்கேல வேற பொறுப்புல உள்ள யாருமே இல்லையா? அமைச்சர் கே நேரில் வந்து பொன்முடி எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள டெப்டி சிஎம் போடணும் தானே. நீங்க இதுல தெரியுதுல வாரிசு அரசியல் எதுன்னு. அதை தான் எங்க தலைவர் இப்ப சொன்னாரு, வாரிசு அரசியல் ஒழிக்கணும்னு. டிவிக்கே வரும் 2026 எங்க தலைவர் வருவாரு, அரியணையில ஏறுவாரு. அப்ப தெரியும் மக்களுக்கு. நல்ல கல்வியா இருக்கட்டும், இளைஞருக்கு வேலைவாய்ப்பா இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பு முக்கியமா. 24 வருஷம் அவங்க எங்களாலும் வெளில போகலாம். அது நடக்கும். எங்க தளபதி வருவாரு, தமிழக வெற்றி கழகம் வரும். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தளபதி வாழ்க. ஆனா இந்த மாதிரி வயசுல இப்படியே வந்து ஆனா நான் பாக்கல. ஆமா பாத்திருக்கேன், அம்மா பாத்திருக்கேன், எம்ஜிஆர் பாத்திருக்கேன். விஜய் வந்து மக்களுக்காக இருக்காரு. மக்களுக்கு சம்பாதிச்சாரு, மக்களுக்கு குடும்பம் இருக்காரு. அவங்க குடும்பத்தால வெறுத்துட்டாரு. குடும்பம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து சம்பாத்தி வேணாம், எனக்கு வந்து மக்கள் தான் வேணும்ன்றாரு. அதுக்காக தான் நான் பண்ணிருக்கேன். திமுக எதிரியா இருக்கு. திமுக இப்ப 2026 எங்க போகும் தெரியாது. ஆமா வந்து அந்த மாதிரி செயல்படுறாரு விஜய். உண்மைதான். முதல் விவசாயிகளுக்கு தள்ளுபடி, 2வது வந்து மக்கள் படித்த மக்களுக்கு வேலை, அதே முதல் வீடு இல்லாத மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வீடு குடிச்சிருக்காங்களா அவங்களுக்கு வீடு, மீனவர்கள் வந்து அவங்களுக்கு வீடு, எல்லாமே செலவு செய்யறது விஜய் வந்து செய்வாரு. உரிய நம்பிக்கை தான் நாங்க பண்றோம். விஜய் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாருன்னு, இலவச கல்வி எல்லாருக்கும், எல்லாமே சிபிஎஸ்இ ஏரியா, மெட்ரிகுலேஷனா, கவர்மெண்டா எல்லாம் கிடையாது, மொத்தமா ஒரே தான். அனைவருக்கும் சமச்சீர் கல்வி கட்டாயம் கொண்டு வாரு. அது நம்மளுடைய தமிழகத்துல கட்டாயம் நடக்கும். அதுபோக மருத்துவமனை, எல்லாருக்கும் இலவச மருத்துவமனை கட்டாயம், எல்லாருக்கும் கட்டாயம் கிடைக்கிற மாதிரி எங்களோட தலைவர் ஆட்சியில கட்டாயம் நடக்கும். என்ன செஞ்சாங்க? இது வரைக்குமே ஒண்ணுமே செய்யல. சும்மா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பாஸ் எல்லாருக்கும் இலவசங்கிறாங்க. ஆனா நம்மகிட்ட இருந்து எவ்வளவு சுரண்டுறாங்க. இன்னைக்கு கரண்ட் பில் என்ன நேரத்துல போய்கிட்டு இருக்கு? வெறும் 6000 ரூபாய் கடைகளுக்கு வர கரண்ட் பில் 7500 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? வெறும் மகளிருக்கு இலவசம் சொல்லிட்டு இதுல மூலமா சுரண்டுறாங்க. அது யாருக்குமே தெரிய மாட்டேங்கி. இது தொழில் வரியிலிருந்து, வீட்டு வரியிலிருந்து எல்லா வரியுமே எல்லாமே ஏத்திட்டாங்க. எல்லாத்துலயுமே 5% வரி வந்து ஏறி இருக்கு. அது சைலண்டா எல்லாத்துலயும் ஏற்றினாங்க. மின் கட்டணம் மட்டும் லேசா இல்ல, எல்லாத்துலயுமே ஏறி இருக்கு. கட்டாயம் பெண்களுக்கு 24 மணி நேரமும் பெண்கள் சுதந்திரமா நம்ம ரோட்ல தெரிய முடியும். அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் எல்லாருக்குமே அறிஞ்ச விஷயமா இனிமே மாறும். தளபதி ஆட்சியில பெண்கள் மிக முக்கியமா நல்ல ஃப்ரீடமா தெரியலாம். இப்ப நடக்கிற திமுக ஆட்சி ஊழலை பத்தியும், மத்தியிலும் மாநிலத்தில் நடக்கிற ஊழலை பத்தியும் எங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. இனிமேல் நாங்கள் யாரும் அவங்க நம்ப மாட்டோம், எங்கள் தலைவரை மட்டும் தான் நம்புவோம்.
நல்ல வழியில் நடந்து அவங்களுக்கு முறையாக மக்கள்கிட்ட என்னென்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ, என்னென்ன நல்லதெல்லாம் நம்ம உதவிகள்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இளைஞர்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். எங்கள் தலைவரை 2026 கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்குவோம். தமிழ்நாடு நாங்கள் அதை தான் எதிர்பார்த்துடுறோம். எங்கள் இளைஞர்களை ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. எங்கே போனாலும் ஊழல், லஞ்சம், எங்கே பார்த்தாலும் அதுதான் நடக்குது. ஒரு வேலை உருப்படியாக கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் அவங்கவுங்க ஆளுகளுக்கு அவங்கவுங்களே கொடுத்துக்குறாங்க. எங்களை மாதிரி கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. எங்கள் தலைவரை நம்பி வந்திருக்கோம். எங்களுக்காக நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வர கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். அதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. 2026 புதிய அரசியல் மாற்றம் வரும். திமுக ஒழிப்பதே தளபதி லட்சியம். கண்டிப்பா 2026 தளபதி தான் ஆட்சியில் உட்காராரு. டிஎம்கே எதுவுமே செய்யல. நாங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். கொடுத்தாங்க, ஒரு சில பேர் மட்டும் தானே போகுது. எல்லா பெண்களும் பயனடையவே இல்லை. 2026 தளபதி மட்டும்தான் அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவாரு. அது திட்டம் தேவையே இல்லை. உழைக்காம கிடைக்கிற ஊதியம் மாதிரி தேவையே இல்லை. புதிய திட்டங்கள் வரணும், தேவையே இல்லை. 2026 தளபதி தான், அதுக்கு மேல பேசுறதுக்கு இல்லை. தமிழ்நாடே மாறிடுங்க, தமிழ்நாடே மாறிடும். தளபதி நாடு ப்ரோ, தமிழ்நாடு இனிமே தளபதி நாடு ப்ரோ. எங்கள் தளபதி அண்ணனுக்காண்டி வந்தோம். என்னைக்குமே தளபதி இதே. 15 வயசுல இருந்து 20 வயசு இருந்தா 30 வயசு தான் எங்க தளபதிக்காண்டி இருப்போம். 50 வயசு தான் தளபதிக்காண்டி இருப்போம். பிறந்ததுலேருந்து தளபதிக்காண்டி இருந்திருக்கோம். இன்னும் இருக்க போறோம். பிடிக்கும் தலைவா, பிடிக்கும் கிடையாது, பிடிக்கும் அவ்வளவுதான். அண்ணன் ஆட்சிக்கு வந்தா இதுக்கு மேல பிடிக்குது எங்களுக்கு. ரசிகரா இருக்கல பிடிக்கும், ஆட்சிக்கு வந்தா இதுக்கு மேல பிடிக்கும் எங்களுக்கு. என்ன செய்யணும் சொன்னாலும் செய்வார். உங்களுக்கு என்ன செய்யணும் எல்லாத்தையும் செய்வார். மக்கள் என்ன கேட்கிறாரோ அதெல்லாம் ஒன்னாரு. அதுவும் பண்ணல, அடுத்து டிவிக்கு பண்ண போகுது. உங்களுக்கு என்ன பண்ணணும்? எல்லாமே பண்ணுவோம். பொதுவா மக்களுக்கு என்ன அவசியம்? சென்னையில துப்புரவு பணியாளர்கள் டிஎம்கே மூலியமா சரிங்களா எல்லாருமே வேலை பணி நீக்க செய்தால போராடினாங்க சரிங்களா. அதுக்கு யாரு குரல் கொடுக்கல. தலைவர் போய் குரல் கொடுத்தாரு. உங்களுக்கான 2026 தலைவர் வந்தாருன்னா இதுக்கான குரல் கொடுப்பாரு. கல்வித்துறை முதலும் எல்லாமே நடக்கும். தலைவர் என்ன நல்லதா சொல்லுவாரு, அது நம்ம மண்டையில வச்சிருந்தா சரிங்க. எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் டிஎம்க்கு 1000 ரூபாய் பார்த்து கண்ணு மூடிட்டு போட்டா போதும். அதுதான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால தலைவர் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சு டிவிக்கே போட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லது நடக்கு அப்படிங்கிறது தான். வெற்றி நிச்சயம். கூட்டம் காசு குத்த வந்த கூட்டம், தானா வந்த கூட்டம். தமிழக வெற்றி கழகம் தளபதி ஒரு ஆள் விஜய்க்கு மட்டும்தான். எங்க அண்ணன் விஜய்க்கு மட்டும்தான். 2026 234 தொகுதியில 230 தொகுதி, 4 தொகுதி யாருன்னா திரும்ப 230 தொகுதியில தளபதி டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் அது மட்டும் தான் வரும். வேற எந்த கட்சியும் வராது. நாங்க ஜெயிக்கும் அப்போ எங்க தளபதி முகம் எங்க பிராண்டு. தளபதி முகம் எங்க பிராண்டு. ஒரே பேஸ் 234 தொகுதி ஒரே பேஸ் தான். எங்க தளபதி முகம் மட்டும்தான். தளபதி சொன்ன மாதிரி 234 தொகுதி. 2026 ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்த இளைஞர் பெரும் சக்தியோட எங்க தளபதி அமைப்பார். பெரும்பான்மையோட ஓட்டு வித்தியாசத்தில் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவார்.